என் அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபி பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரிஃபரபிளி கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா நார்மலாக இருக்கிற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் 2 ரஃபாக சாப் பண்ணது சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி ஆகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைன்னா விழுது சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு ரஃபாக சாப் பண்ணி சேர்த்து சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் 1 கிலோ ஆகிற அளவுக்கு சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் ஆகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா உப்பு பிடிச்சிரும் கிரேவிக்கு. அதனால் 4 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2லேருந்து 2.5 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வேக வைங்க. கிரேவி வந்து கெட்டியாக வரும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் தேங்காய் விழுதோ இல்லை வந்து ஏதோ ஒரு கெட்டியாக வர்ற கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி ஏதோ ஊற்றின மாதிரியே அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வரும். அது வந்துட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் லாஸ்ட் 5 மினிட்ஸ் குக் பண்ணாதான் அப்படி வரும். நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கருவேப்பிலை தூவி சேர்த்துட்டு நீங்கள் வந்து கேஸை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்து கூட பிரியாணி கூட எதை கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.